பேராசிரியர் ரகுராம் தொடர்ந்த வழக்கு எதிர்மனுதாரர்களுக்கு அழைப்பு கட்டளை அனுப்ப உத்தரவிட்ட மன்று. பிள்ளையானுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. கொழும்பில் விடுதலை புலிகளின் பெயரில் கடத்தல் மற்றும் கற்பம். அனுரவின் அரசின் விசாரணையில் அம்பலமான உண்மைகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம். அனுர அரசிற்கு எதிரான நாமலின் புதிய வியூகம். சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். கேபியை பாதுகாக்கும் அனுர அரசாங்கம் ராணுவ அதிகாரிகளை பழிவாங்குவது ஏன்? சம்பிக்க ரணவர்க்க கடும் சீற்றம். நீதியின் ஓலம் 2 ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை தமிழர் தாயகமெங்கும் முன்னெடுப்பு. வடக்கு கிழக்கில் நிறைவடையாத அரச வீட்டு திட்டங்கள், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளின் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் காணாமல் போனமை தொடர்பான தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. விடுதலை புலிகளின் அமைப்பின் பெயர் பயன்படுத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்ற வாகனங்களே இந்த கடத்தல் மற்றும் காணாமல் போதல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அரசினால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமையாக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். எனினும் இவ்வாறு செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தன. தற்போதைய விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ள தகவல்களுக்கு அமைய இந்த காணாமல் போன விடயங்கள் கப்பம் பெறல் மற்றும் காணி அபகரிப்பு நோக்கமாக கொண்டே இடம்பெற்றுள்ளன. கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக வணிக பெறுமதியை கொண்ட காணிகள் மற்றும் வீடுகள் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்காகவே அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது வாரிசுதாரர்கள் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். இந்த காணாமல் போனமை தொடர்பான போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து, அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் தகவல்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதான தாக்குதல்கள் சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களிடமிருந்தும் சாட்சியங்களை பதிவு செய்து வருகிறது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் கைதிகள் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக இச்சம்பவத்தில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் தலைகளில் கொடூரமாக தாக்கப்பட்டமை விசாரணைகளின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மோதலுக்கு பின்னர் சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கைதிகள் ஏனைய சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை அங்கிருந்து பெரும்பாலானோர் 600 கைதிகளுக்கு விரைவில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். உயிரிழந்த கைதிகளின் சடலங்கள் அனைத்தும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு ஆரம்பகட்ட நஷ்ட ஈடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக தலா 20 லட்சம் ரூபாவுக்கு அதிகமான நஷ்ட ஈடு வழங்குவது குறித்து திணைக்களம் கவனம் செலுத்தி வருவதாக ஆணையாளர் AC கஜநாயக குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் சம்பவம் மற்றும் சிறைச்சாலைகளில் நிலவும் கடும் நெரிசல் காரணமாக ஏற்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவ தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். புதிய அரசியல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து புதிய பயணத்தை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய அலை என்ற பெயரில் இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் டிவி சானக மதுகொட, அனுராத ஜெயரத்ன மற்றும் ரோஹித அபேகுரவர்த்தன உள்ளிட்ட நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர்கள் இதில் முன்னிலை வகிப்பதாக தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சியின் ஏனைய குழுக்களை ஒன்றிணைத்து
பரந்ததொரு முன்னிலையை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதற்கமைய பிரதேச மட்டத்தில் உள்ள துடிப்பான இளம் தலைவர்களை முன்னிலைக்கு கொண்டு வருவதுமே இதன் நோக்கம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். கூட்டு எதிர்க்கட்சியின் கூட்டங்களில் முன்னிலை வகித்த பேராசிரியர் GL பீரிஸ், அனுராதர் ஜெயரத்ன உள்ளிட்ட சிலர் தான் செயற்பாடுகளில் இருந்து விலக உள்ளனர். இதிலிருந்து விலகி இந்த புதிய குழுவுடன் இணைய உள்ளதாகவும் திலும் அமுனுகன உள்ளிட்ட சிலரும் எதிர்காலத்தில் இக்குழுக்களுடன் இணைய உள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் அவதூறுகள் பரப்பியவர்கள் என தொடுக்கப்பட்ட வழக்கில் எதிர்மனுதாரர்களின் அவதூறு கூற்றுக்களை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியான சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக உதவி விரிவுரையாளர்களாக கடமையாற்றிய பெண் ஒருவர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒளிப்பதிவு என சில பதிவுகள் டிக்டாக் மற்றும் முகநூலில் பகிரப்பட்டன. இதன் அடிப்படையில் சிலரால் முகநூலிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையிலேயே பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் கடந்த 1ஆம் தேதி தான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பி ஆகிய முன்னாள் மாணவி, யாழ்ப்பாண கலைப்பீடாதிபதி துணைவேந்தர் ஆகியோருடன் இணைய இணைப்பீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக், பேஸ்புக் ஆகிய மனுதாரர்கள் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரிப்பதற்கு எதிராக 14 பேரை எதிர்மனுதாரர்களாக குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறித்த வழக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 1ஆம் மற்றும் 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் எதிர்மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட அவதூறான பதிவுகளை அகற்றியதோடு இது சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் இந்த ஒரு சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்ய கூடாது என இடைக்கால கட்டளையிடப்பட்டது. அத்துடன் எதிர்மனுதாரர்களுக்கு அழைப்பானை அனுப்ப கட்டளையிட்ட மன்றம் எதிர்மனுதாரர்களின் காரணங்களுக்கு அடுத்ததாக வழக்கு விசாரணையை எதிர்வரும் 27ஆம் திகதிக்கு மன்று திகதியிட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற 5 கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் 2 உட்பட 3 பேரை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிவான் இன்று காணொலியூடாக உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் மற்றைய சந்தேக நபரான லண்டனில் உள்ள போலீஸ் பாயில் படியாணை பிறப்பிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டு TMVP கட்சி உறுப்பினர் காத்தாங்குடியில் வைத்து கொலை செய்யப்பட்டது, வர்த்தகர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்தது சம்பவங்கள் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் காத்தாங்குடியை சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது சிஃபான், முகமது சகீத் ஆகியோரை கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் CIDயினர் கைது செய்தனர். இதன் முக்கியம் 5 மனித கொலைகளுடன் தொடர்புடைய பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான லண்டனில் உள்ள காத்தாங்குடியை சேர்ந்த முகமது பாஸ் மற்றும் 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் 17ஆம் தேதி CIDயின் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை ஜூன் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அன்றைய தினம் நீதிமன்றத்தில் பிள்ளையான் உட்பட 3 பேரையும் முன்னிலைப்படுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டார். இதனையடுத்து 3 பேரும் தொடர் விளக்கமறியலில் இருந்து இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கை விசாரணைக்காக நீதிவான் எடுத்துக்கொண்ட போது சந்தேக நபரான ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது ஷிஃபானை மற்றும் முன்னிலைப்படுத்திய CIDயினர் பிள்ளையான் மற்றும் சந்தேக நபர் ஆகிய இருவரையும் பாதுகாப்பு காரணமாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியாததாக தொடர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். இதனை ஆராய்ந்த நீதிவான் பிள்ளையான் மற்றைய சந்தேக நபர் ஆகிய இருவரையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறையில் இணையவழி காணொலியூடாக பார்வையிட்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை
விளக்கமறியலில் வைக்குமாறு போலீஸ் பாய்ஸுக்கு பிடியாணை பிறப்பித்து கட்டளையிட்டு உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை கடந்த 30ஆம் தேதி பிள்ளையான் உட்பட 3 பேரையும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் அமைப்பை ஒழித்து நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாத்த ராணுவ உயர் அதிகாரிகள் இன்று அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பட்டாளி சாம்பிக்க ரணவர்க்க குற்றம் சாட்டியுள்ளார். குருநாகல் நகரில் நேற்று நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் எவையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என சாடிய அவர் பொருளாதார சுமைகள் அனைத்தும் நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை தவிர பொருளாதாரத்தை மீட்க இந்த அரசிடம் வேறு எந்தவித திட்டங்களும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை சுட்டிக்காட்டிய அவர் நிர்வாக கட்டமைப்பின் பலவீனமே இதற்கு பொறுப்பு என்றும் தார்மீக பொறுப்பேற்று நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாகரீகமான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதே கூறி ஆட்சிக்கு வந்தார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதில் நேரத்தை வீணடிக்காமல் சிறந்த உதாரணங்களாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட உட்பட்ட ராணுவ உயர் அதிகாரிகளை பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கியுள்ளனர் என்று குறிப்பிட்ட பட்டாளி சாம்பிக்க பிரபாகரனுக்கு பக்கபலமாக இருந்த கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனை பாதுகாக்கும் அரசு நாட்டை பாதுகாத்த ராணுவ அதிகாரிகளை இலக்கு வைப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் சகல தரப்பினர்களும் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ள வேண்டுமானால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து வலுவாக செயற்பட வேண்டும் என்று அவர் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்படவுள்ளதாக தாயக செயலணி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்துள்ளது. நீதியின் ஓலம் 2 ஊடக அறிக்கை தாயக செயலணி வழியாக சமர்ப்பிக்கிறோம். தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் இனவழிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்ந்தறியப்பட்ட மனித புதகுழியில் இருந்து 412க்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித குழி என்பது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே. குறிப்பாக 1996ஆம் ஆண்டில் இலங்கை அரசு படையினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் வழக்கின் மூலமாகவே இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இப்படுகொலைக்கு முன்பதாக 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்வு காலத்தின் அதன் பின்னரிலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானோர் மிக கொடூரமாக படுகொலை செய்து புதைக்கப்பட்டனர் என்பதை நிரூபிக்கும் வகையில் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இலங்கை அரச படை சிப்பாய் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய பகிரங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999ஆம் ஆண்டில் 15 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடி மறைத்து வந்தன. கடந்த ஆண்டு அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இவ்விடயத்தை மூடி மறைக்கும் முயற்சிகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதனை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதை பற்றிய கவனஈர்ப்பு நிகழ்வு அணையா விளக்கு மற்றும் நீதியின் ஓலம் போன்ற போராட்டங்களாக எமது மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறமை குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக 14/8/2026 வெள்ளிக்கிழமை தொடங்கி
17/8/2026 வரை தொடர்ந்து 4 நாட்கள் யாழ் நகரில் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும். இறுதி நாள் 17/8/2026 அன்று மாபெரும் பேரணியும் நடைபெற உள்ளது. நீதியின் மூலம் 2 போராட்டத்தின் கோரிக்கைகள். 1. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும். 2. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். 3. தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த அரசு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் பயண தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். 4. தமிழர் இனவழிப்பின் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 5. இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். 6. பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை. 7. கடந்த 77 ஆண்டுகளாக ஒற்றையாட்சியின் கீழ் கட்டமைக்கப்பட்ட தமிழின சுத்திகரிப்பையும் தொடரும் தமிழர் இனவழிப்பையும் நினைவழிப்பையும் நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும். 8. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். 9. யுனைடெட் ஸ்டேட் ஐக்கிய ராச்சிய அடிப்படையிலான போலி தீர்வு திட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழர் தேச அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத சுயநிர்ணயத்தின் அடிப்படையிலும் சர்வதேச உத்தரவாதத்துடனும் உறுதி செய்யப்பட வேண்டும். 10. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு மாற்றீடான சட்டமூலம் PTSA முழுமையாக மீளப்பெற வேண்டும். மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி நீதியின் மூலம் 2 என்ற போராட்டம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் திரண்டு வருகை தந்து 17/8/2026 இறுதி நாள் மாபெரும் பேரணி யாழ் நகரில் இடம்பெறும். இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஊர் சங்கங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேராதரவும் ஒத்துழைப்பும் அன்புடன் வேண்டப்படுகிறீர்கள். நன்றி. ஊடக அமையம், தாயக செயலணி. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பூர்த்தி செய்யப்படாத அரசு வீட்டு திட்டங்கள் குறித்து அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் துறை பிரதி அமைச்சர் TP சரத் முந்தைய திட்டங்களின் கீழ் சுமார் 6000 வீடுகள் கட்டுமானம் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எனினும் வீடுகளின் பலவற்றில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட கட்டத்திலேயே கைவிடப்பட்டதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் முடங்கியுள்ள இந்த திட்டங்களை முடிந்தவரை விரைவாக முடித்து பணியாளர்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வீட்டு திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்குவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.